மார்ச் 20 தவக்காலம் 2ஆம் வாரம் வியாழக்கிழமை. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16 வசனங்கள் 17 முதல் 31 வரை. செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தாம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலைவில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைவில் கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார். நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினர்களுக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள உறவை இவ்வாறு சுட்டிக்காட்டலாம். ஓரிடத்தில் முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்று உடைந்து பல துண்டுகளாக கிடப்பதாக எண்ணிக்கொள்வோம். வானத்தில் இருக்கும் ஒரே நிலா ஒவ்வொரு கண்ணாடி துண்டிலும் இருப்பது போலவே தெரியும். அதே போலத்தான் கடவுள் ஒருவர்தான் என்றாலும் அவரின் பிரதிபலிப்பான இறை சாயல் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் உண்டு. இதனை உணர்கின்றவன் இறைவனாகிறான். இத்தகைய ஒரு இறை சிந்தனையை சிந்திக்கத்தான் இன்றைய வாசகம் நமக்கு அழைப்பு தருகின்றது. வலுவற்ற மனிதரில் நம் வலிமையை காட்டுவது தவறு என்றும், வலுவற்ற மனிதரை கண்டும் காணாமல் இருப்பது தவறு என்றும் இன்றைய வாசகம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு சமூகமாக இருந்தாலும் புதிய ஏற்பாட்டு சமூகமாக இருந்தாலும் ஆதிக்க வர்க்கம் அனைத்தையும் ஆண்டு கொண்டதாகவே இருக்கின்றது. அவர்களுக்கு பாடம் புகட்டுவதாகவே இன்றைய நற்செய்தி வாசகம் வருகின்றது. எனவே சிந்திப்போம். அங்குமிங்குமாக தேடுகின்ற இறைவனை நாம் நம்மோடு இருக்கின்ற மனிதரின் மத்தியில் தேடுவதற்கு இந்த தவ நாட்களில் முயற்சி எடுப்போம். வறுமையில் வாழ்பவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன்.
ஆம், அல்லல் படுபவன் என் நண்பன், ஆபத்தில் இருப்பவன் சகோதரன். காரணம், அவனும் மனிதன். அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அப்பா. தன்னலம் என்னும் பாவத்திலிருந்தும் பிறர் மீது அக்கறை கொள்ளாமல் இன்புற்று வாழும் சமூக அக்கறையற்ற தன்மையிலிருந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் விடுவித்தருளும். இவ்வுலகில் இன்பம் மட்டுமே அனுபவித்தவர்களுக்கு மறு உலகில் விண்ணக பேரின்பத்தையும், துன்பங்களை மட்டுமே அனுபவித்தவருக்கு மறு உலகில் நிறை மகிழ்ச்சி உண்டு என்பதையும் நீர் போதித்தீரே அப்பா. அதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் எங்கள் அருகில் வாழும் தேவை நிறைந்தோரை அன்பு செய்து வாழும் வரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி.